அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு ஜனவரி மாதத்தின் 31ஆம் தேதி, தை மாதத்தின் 18ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது. வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக இந்த வெள்ளிக்கிழமை நாள் இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறது, சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் செய்கிறது, இதெல்லாம் நமக்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்கும். சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமையே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்படிங்கும்போது இது தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது. அதுவும் வளர்பெறை வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது. மேலும் இன்று பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த 9/9ங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தை மாதத்தின் 18ஆம் தேதி. இதில் வரக்கூடிய 1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9ங்கிற நம்பர் கிடைக்கும். அதே போல் இது ஷாமலா நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. நவராத்திரினாவே 9 நாட்கள். அப்போ இங்கேயும் நம்மளுக்கு 9ங்கிற ஒரு அமைப்பு கிடச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த வருடமானது 2025. இதனுடைய கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போதும் நமக்கு 9 அப்படின்னு கிடச்சிருக்குது. இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து ஒரே நாளில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட தீபத்தை ஏற்றி வைப்பதன் மூலமாக நம்முடைய வம்சத்திற்கே கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு நேற்று இரவே போட்டிருந்தாங்க. இவை தாண்டி இன்று சேர்த்து வைக்க வேண்டிய முக்கியமான 3 பொருட்கள் குறித்தும் தனி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சர்க்கரையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அதை செய்வதன் மூலமாக நிச்சயமாக பல வருடங்களாக நமக்கு இருந்த அந்த தீராத பண கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும். அதை செஞ்ச ஒரு சில மணி நேரங்கள்லேயே திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் மேலே சொன்ன இந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கெல்லாம் நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் மேலே சொன்ன சிறப்புகள் மட்டும் இந்த நாளில் இல்லைங்க. இன்றைக்கி ஜனவரி மாதத்தின் 31ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதத்தின் நிறைவு நாள், கடைசி நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த மாதம் முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இந்த 31ஆம் தேதி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லாருக்குமே வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகள், பிடித்தமான நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான மந்தாக இது இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு எதிர்பாராத செலவுகளோ இல்லை மனக்கசப்புகளோ கஷ்டங்களோ வீட்டில் சண்டை சச்சரவுகளோ இது போல் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ என்னுடைய லைஃப்லேயே பார்த்திங்கன்னா, இந்த ஜனவரி மந்த் ஃபுல்லாக எனக்கு நிறைய வீண் அலைச்சலும் பண விரயமும் ஏற்பட்டுச்சு. நிறைய பிரச்சனைகளும் வந்துச்சுங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கும். நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாகவும் அமைஞ்சிருக்கும். இப்படி கஷ்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, மேலும் இதே சந்தோஷம், அதாவது இந்த மாதம் வந்த சந்தோஷம் எனக்கு மேலும் தொடரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படிங்கும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு செய்வதற்குன்ட்டு பெருசாக எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் இன்றைக்கி அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம். செய்கிறதுக்கு ஏதாவது நேரம் காலம் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க. இன்னும் சொல்லணுன்னா, இந்த ராகு காலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை. இன்று இரவு 12 மணிக்குள்ளர எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அதுக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சு பலனடையுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் தேவைப்படுது. இந்த டம்ளரானது கண்ணாடியாக இருக்கிறது சிறப்பு. ஒரு வேளை உங்கள் வீட்டில் கண்ணாடி டம்ளரோ பவுலோ இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பிளாஸ்டிக்கோ சில்வரோ பீங்கானோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் குடிக்கிற தண்ணீர் பிடிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. பைப்பில் வரக்கூடிய இந்த தண்ணீரையே நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஒரு 3/4 பங்கு அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கல்லுப்பு தேவைப்படுது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இருந்துச்சு அப்படின்னாவே போதும். ஏன்னா இந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருள்னு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு
எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தி கொண்ட பொருளாகவும் இந்த கல்லுப்பானது இருக்குது. இதை வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும். இதுக்கு நீங்கள் புதுசாக வாங்கி தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு இல்லை. ஏன்னா நான் ஒரு சில பரிகாரத்துக்கு புது உப்பு எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். இதுக்கு வந்து நீங்கள் புதுசாலாம் எடுத்துக்க தேவையில்லை. சமையல் அறையில் ஆல்ரெடி பயன்படுத்திகிட்டு இருக்கிற கல்லுப்பையை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது உங்களுடைய வலது கையால் எடுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து டைட்டாக பிடிங்க. அந்த கல்லுப்பானது உங்களோட கைகளை லைட்டாக வந்து குத்தணும். அதன் பிறகு தான் நீங்கள் வந்து இந்த கல்லுப்பை பயன்படுத்தணும். இந்த கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிடிச்சு உடனேயுமே அந்த முன்னாடி நான் தண்ணி வச்சுக்க சொன்னேன் இல்லையா, ஒரு டம்ளரில் தண்ணீர், அந்த தண்ணீருக்குள்ளே வந்துட்டு போட்டுருங்க. அடுத்ததாக ஏதாவது ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. இது ரூல்டு ஷீட்டாகவும் இருக்கலாம், அன்ரூல்டு ஷீட்டாகவும் இருக்கலாம். ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு பிளாக் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பிளாக் இல்லைங்கும்போது ப்ளூ கலர் வந்து பயன்படுத்துங்க. இருந்தாலும் பிளாக்குக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ நீங்கள் வீட்டில் அமைதியாக வந்து உட்காந்துட்டு இந்த மாதமெல்லாம் என்னவெல்லாம் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி நிகழ்வுகளாக நடந்துச்சு, எதெல்லாம் உங்கள் மனசை வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுத்துச்சு, வேதனைப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய கணவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை சச்சரவு வந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கே வந்து இந்த மாதத்தில் ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போய் அதிக அளவு மெடிசன் எடுத்துக்கிற மாதிரி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். இல்லை என்னை போல் நீங்களும் வீண் அலைச்சல் இருந்தவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்குன்ட்டு பாதித்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, இனிமேல் இது மாதிரி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பேப்பரில் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. பாயிண்ட்டாக எழுதுனீங்கனாலும் சரி, பேராகிராஃபாக எழுதுனீங்கனாலும் சரி, உங்கள் முன்னாடி உங்களுடைய அம்மாவோ தங்கச்சியோ அக்காவோ இருக்கும்போது அவங்கக்கிட்ட எப்படி உங்களோட கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணிக்குவீங்களோ அதே போல் இந்த பேப்பரில் எல்லா கஷ்டத்தையும் வந்துட்டு நீங்கள் கொட்டி தீர்த்துடுங்க. இப்போது ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன், முடிஞ்ச இதையும் வந்துட்டு பண்ணுங்கள். உங்கள் கணவர்கிட்ட இது குறித்து சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆஃபீஸ்லேயோ பிஸ்னஸ்லேயோ இந்த மாதம் ஏதாவது கசப்பான விஷயம் நடந்துருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவர் செய்யட்டும். ஏன்னா நம்ம யாரையும் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு உங்கள் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களும் வந்து நம்பிக்கை இருந்துச்சுன்னா செஞ்சு பலனடைவாங்க இல்லையா. அவங்களோட கஷ்டங்கள் போகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்தீங்கும்போது உங்களுக்கும் அது புண்ணியம் தானே. அதனால் வந்துட்டு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாமே இந்த பேப்பரில் வந்து எழுதிடுங்க. இப்போ எல்லாமே அந்த பேப்பரில் வந்து எழுதிட்டீங்க இல்லையா. இப்போது இந்த பேப்பருக்கு கீழே ஸ்பேஸ் இருக்குது இல்லை, அங்கே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் அதையும் எழுதி உங்களுடைய பெயரையும் வந்து எழுதுங்க. உங்களோட பேரை தமிழில் எழுதுகிற மாதிரி இருந்தால் சாதாரணமாக எழுதிக்கோங்க. இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு எழுதுங்க. நீங்கள் வேறு யாருக்காவது இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க, அதாவது என் கணவருக்கு தான் நிறைய பிரச்சனை இருந்துச்சு, அவர் வந்து இந்த பரிகாரத்தை செய்ய மாட்டார், அவருக்கு பதிலாக நான் தான் அவருடைய கஷ்டமெல்லாம் தீரணும்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவருடைய பிறந்த தேதி, வருடம், மாதமெல்லாம் எழுதிட்டு கீழே அவருடைய பேரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. இப்போ இந்த பேப்பர் வந்துட்டு நீங்கள் 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு இந்த பேப்பரை அந்த முன்னாடி தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு கலந்த தண்ணீர், அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருங்க. எங்கேயாவது வைக்கிறத காட்டிலும் நீங்கள் தூங்கக்கூடிய ரூம்லேயே கூட வச்சிடலாம். ஒரு வாரத்தில் வந்துட்டு சிந்தாத மாதிரி பார்த்து ஓரமாக வந்துட்டு வச்சுருங்க. இது வந்து எந்த ஒரு மூடியும் நம்ம போட்டு வைக்கக்கூடாது, ஓப்பனில் தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்க இல்லை உங்களோட கை கால் பட்டு தண்ணி சிந்தாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு மூலையில் அப்படியே வந்து இருக்கட்டும். நைட்டு முழுக்க வந்து அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிவிட்டு இல்லைன்னா அதுக்கும் முன்னாடியே கூட இந்த பேப்பர் இருக்குது இல்லையா, இந்த பேப்பரு, இந்த உப்பு, தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து உங்கள் வீட்டில் டாய்லெட் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே ஊற்றி ஃப்ளஷ் பண்ணி விட்டுருங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதம் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது எப்போவுமே வந்துட்டு வராது. இனி உங்களுக்கு எப்போதுமே நல்ல நாளாக தான் அமையும். நீங்கள் எதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்னு விரும்புகிறீங்களோ அது மட்டும்தான் நடக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த மெத்தடை எல்லாருமே இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பலன் வந்து கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுறேன். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.